ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 19வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வேகமாய் வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 19வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் வாதையினால் அடிப்பார், ஆனால் அடித்து என்ன செய்வாரு? குணமாக்குவார். அடிக்கப்படுவதும் உடைக்கப்படுவதும் வேதனையின் வழி உண்டாக்கப்படுவதும் நாம் ஏன் என்று கேட்போம். ஆனால் அவைகளெல்லாம் நன்மைக்காகவே. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வசனம் அப்படித்தான் சொல்கிறது. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த பிரச்சனை அப்படியே தலை விரித்தாடி கொண்டிருக்கிறது? எனக்கு மட்டும் ஏன் இந்த உபத்திரவம் நெருக்கம்? என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த ஃபெயிலியர்ஸ்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இந்த தோல்வி? ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் கண்ணீரின் பாதை, உபத்திரவத்தின் பாதை? என் அன்பு மகனே, மகளே, கர்த்தர் சில சமயத்தில் அடித்தாலும் நம்மை குணமாக்குவார் என்றுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். பல ஆண்டுகள் நீ அடிக்கப்பட்டிருக்கலாம். பல ஆண்டுகளாய் உழைத்து 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 வீட்டு வாடகை, எலக்ட்ரிசிட்டி பில், பிள்ளைகளுடைய ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், டெய்லி பிள்ளைகளுடைய பராமரிப்பு, போஷிப்பு, இவைகளுக்கே பணம் சரியாகி ஒன்றுமில்லாமல் நெருக்கப்பட்டு பேங்க் பேலன்ஸ் இல்லாம இன்னைக்கும் போய் அடுத்த நாள் குடும்பத்தை நடத்துவதற்கு யாரோ ஒரு இடத்தில் போய் காசு கேட்கின்ற அனுபவம். திடீரென்று குடும்பத்திலே மருத்துவ செலவு வந்து பல ஆயிரங்கள் நம்முடைய பாக்கெட்ல இருந்து எல்லா காசும் செலவாகி ஒன்றுமே இல்லாம உட்கார்ந்துருப்போம். ஏன் கர்த்தர் என்னை அடித்தார்? ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது? ஏன் என்னுடைய சரீரத்தில் இந்த பலவீனம்? ஏன் இந்த பிரச்சனை எனக்கு? கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் அடித்தாலும் நம்மை குணமாக்குவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தவறுகளாலே அடிக்கப்பட்டிருக்கலாம், நம்முடைய மீறுதல்களினாலே நாம் அடிக்கப்பட்டிருக்கலாம், நம்முடைய அநியாயத்தினால் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு அடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், நான் உன்னை குணமாக்க போகிறேன். உன் விண்ணப்பத்தை கேட்டு மறுபடியுமாய் அவர்களை குணமாக்குவார்.